தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்னைக்கான மிக முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா, நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். நமக்கு நீட் ஸ்கோர் குறைவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் சீட் எடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து அங்கே சீட் எடுக்கலாம் அப்படின்றதையும், ரெண்டாவது லாஸ்ட் இயர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னா அதில் நீட்டோட ஸ்கோர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம சொல்ல போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஒரு 12 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. புதுச்சேரியில் ஒரு 4 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மேக்சிமம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களோ புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களோ யாராக இருந்தாலுமே இந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்குள்ள மட்டும்தான் பெரும்பாலும் வந்து தன்னுடைய சாய்ஸை வந்து எடுப்பாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டிலையும் சரி புதுச்சேரியிலும் சரி எந்த அளவுக்கு கட் ஆஃப் இருந்தது அப்படின்றத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோம்னா, இந்த கட் ஆஃப்குள்ள நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்துட்டு, இந்த இப்ப சொல்லப் போற ஃபீஸ் உங்களால பே பண்ண முடியுமா அப்படின்ற விஷயங்களையும் பார்த்துட்டீங்கன்னா, டீம்டு யூனிவர்சிட்டி எடுக்கலாமா, வேணாமா அப்படின்ற ஒரு முடிவ உங்களால எடுக்க முடியும். ஸோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்றது யாரெல்லாம் நீங்க படிக்கலாம் அப்படின்னா, எம்பிபிஎஸ் நான் படிச்சு தான் தீரணும். அதாவது நீங்க வந்து நீட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. மதிப்பெண் உங்களுக்கு 200க்கும் குறைவா இருக்கு. 250க்கும் குறைவா இருக்கிற சூழ்நிலை இருக்கிற மாணவர்கள் படிக்கலாம். 1. 2வது இந்த அளவுக்கு மதிப்பெண் இருக்கிறது மட்டுமே இல்ல. நீங்க வந்து அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்றதுக்கு தயாரா இல்ல. இந்த வருஷமே நீங்க படிக்கணும். வேற எந்த கவர்ன்மெண்ட் காலேஜ்ல நமக்கு சீட்டு கிடைக்காதுன்ற சூழ்நிலையும், பிரைவேட் காலேஜ்ல கவர்ன்மெண்ட் கோட்டாவும் சீட் உங்களுக்கு கிடைக்காதுன்ற சூழ்நிலை இருக்குது அப்படின்னாலுமே, நீங்க வந்து இந்த டீம்டு யூனிவர்சிட்டிய அடுத்த ஆப்ஷனா எடுக்கலாம். எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னா. சரிங்களா? 1. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ். ஏன்னா, பொதுவா வந்து நீங்க இந்த ஃபீஸ் வித்தியாசத்த நீங்க ஜஸ்ட் பார்த்துக்கணும். ஒரு கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறீங்கன்னா, வருடத்திற்கு ஒரு 18,000 தான் நீங்க ஃபீஸ் ஆனது பே பண்ண போறீங்க. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து கவர்ன்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் அப்படின்றது. அதுவே கவர்ன்மெண்ட் கோட்டா வழியா பிரைவேட் காலேஜ்ல நீங்க போனீங்கன்னா, ரூ. 4,50,000 வருஷத்துக்கு டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது வருது. அதாவது கவர்ன்மெண்ட் காலேஜை விட கொஞ்சம் அதிகமா இது இருக்கும். கூட வந்து +2 வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெறையா ஃபீஸ் ஆட் ஆகும். எப்படி பார்த்தாலும் ஒரு 7 டூ 8 லேக்ஸ் பெர் இயர் வந்து கவர்ன்மெண்ட் கோட்டாலே நீங்க பிரைவேட் காலேஜ்ல எடுத்தாலுமே அந்த அளவுக்கு ஃபீஸ் ஆனது கட்ட வேண்டியது வரும். மினிமம் ஒரு 8 லேக்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். 8 லேக்ஸ் கிட்ட வந்துருது. கரெக்ட்டுங்களா? சரி இது 1. சரி அடுத்தது அதே பிரைவேட் காலேஜ்ல நீங்க மேனேஜ்மென்ட் கோட்டா வழியா போறீங்கன்னா, ஒரு ரூ. 13,00,000 ரூ. 14,00,000 கிட்ட அந்த ரேஞ்சுக்கு வந்துருது. சரிங்களா? இது வந்து ஒரு முடிஞ்சிருது. என்ஆர்ஐல போனீங்களாமே ஒரு ரூ. 20,00,000 கிட்ட வந்துருது. சரி இந்த மாரி வந்துரும். இதெல்லாம் தவிர்த்து இதுல எதுவுமே உங்களுக்கு சீட்டு கிடைக்காத சூழ்நிலை இருக்குன்னா தான், கடைசி ஆப்ஷன் அப்படின்றது டீம்டு யூனிவர்சிட்டீஸ். இந்த டீம்டு யூனிவர்சிட்டீஸ்ல நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னாவே, நீங்க ஆல் இண்டியா கோட்டால போய் தான் அப்ளை பண்ண முடியும். ஆல் இண்டியா கோட்டால நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது, மதிப்பெண் உங்களுக்கு குறைவா இருக்கு. 250 தான் வச்சிருக்கீங்க. 300க்குள்ள தான் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். க ஆல் இண்டியா கோட்டால போனாலுமே கவர்ன்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைக்காது. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனா இருந்தாலுமே கவர்ன்மெண்ட் காலேஜ்ல கிடைக்காது. பிரைவேட் காலேஜ்லயுமே உங்களுக்கு கிடைக்காதுன்ற சூழ்நிலை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா 300க்கும் குறைவா இருக்கிற மாணவர்கள் நீங்க யோசிக்கவே தேவையில்ல. கண்டிப்பா அது கிடைக்காத சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த மாரி சூழ்நிலை இருக்கிற மாணவர்கள் மட்டும் தான் இந்த டீம்டு யூனிவர்சிட்டிய தேர்ந்தெடுக்க முடியும். அதற்கு இருக்கிற வழி அப்படின்னு சொல்றது வந்து, நீங்க ஆல் இண்டியா கோட்டால அப்ளை பண்ணணும். ஆல் இண்டியா கோட்டால நீங்க அப்ளை பண்ணும்போது ஜிப்மருக்கும் அதுல தான் அப்ளை பண்ண போறீங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டீஸ் எல்லாத்துக்கும் நீங்க அதுல தான் அப்ளை பண்ண போறீங்க. டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலும் அதுல தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. எய்ம்ஸா இருந்தாலுமே அதுல தான் அப்ளை பண்ண போறீங்க. ஆனா, இந்த குறைவான மதிப்பெண் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ஜிப்மரோ, எய்ம்ஸோ, டீம்டு யூனிவர்சிட்டியோ போக முடியாது. அப்ப இருக்கிறது வந்து டீம்டு யூனிவர்சிட்டின்ல சென்ட்ரலைஸ்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு போக முடியாது. ஒரே ஒரு ஆப்ஷன் டீம்டு யூனிவர்சிட்டீஸ் மட்டும் தான். அப்படி டீம்டு யூனிவர்சிட்டீஸ் போகணும்னா, அந்த குறைவான மதிப்பெண் எடுத்துக்கிட்டு நீங்க ஆல் இண்டியா கோட்டால எந்த டீம்டு யூனிவர்சிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ, அதற்கு சாய்ஸ் ஃபில் பண்ணிடணும். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு 12 காலேஜ் நான் லிஸ்ட் அவுட் பண்றேன் உங்களுக்கு. அந்த 12 காலேஜ்ல எந்த காலேஜ்ல ஃபீஸ் சற்று குறைவா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த காலேஜ்ல நீங்க சேரலாம். இப்ப ஃபீஸு தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம பழைய டேட்டா தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கரண்ட்ல என்ன வரும் ஃபீஸ் அப்படின்னு தெரியாது. கொஞ்சம் மேபி ஏறலாம் அல்லது அப்படியே கூட இருக்கலாம். லலிதாம்பிகா யூனிவர்சிட்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் சற்று குறைவா இருக்கும். மத்தத விட. அதேபோல விநாயகா மிஷன் வந்து சேலம்ல இருக்கிற சற்று வந்து குறைவா இருக்கும். மீதி எல்லா காலேஜ்லயுமே ரூ. 20,00,000 மேல தான் வருடத்திற்கு வரும் டீம்டு யூனிவர்சிட்டீஸ்ல. ரைட்டுங்களா? இது இல்லாம அடிஷனல் ஃபீஸும் கொஞ்சம் வரும். 20,00,000 வந்து டியூஷன் ஃபீஸு. அடிஷனலா கொஞ்சம் ஃபீஸும் சேர்த்து தான் வரும் உங்களுக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க கட்டுறதுக்கு தயாரா இருக்கிற பட்சத்துல தான் நீங்க என்ன பண்ணலாம்,
மதிப்பெண் குறைவா இருந்தா எல்லாமே டீம்டு யூனிவர்சிட்டிய தேர்ந்தெடுக்க முடியும். சரிங்களா? இது ஒரு ஆப்ஷன். என்னென்ன டீம்டு யூனிவர்சிட்டீஸ்? தமிழகத்த பொறுத்தவரைக்கும் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், சவிதா மெடிக்கல் காலேஜ், எஸ்ஆர்எம், செட்டிநாடு, விநாயகா மிஷன், ஸ்ரீ லலிதாம்பிகா, பாலாஜி, மீனாட்சி மெடிக்கல் காலேஜ், சத்யசாய் காஞ்சிபுரத்துல இருக்கிறது. அதேபோல பாரத், வேல்ஸ், ஏசிஎஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மெடிக்கல் காலேஜ் சொல்லியிருக்கு. இந்த 12மே வந்து டீம்டு யூனிவர்சிட்டீஸ். இதுல எதுல வேணா நீங்க சீட் எடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி, மத்ததுல வந்து ரூ. 20,00,000க்கு மேல வருதுன்னா, லலிதாம்பிகாலயும், ஆ சே சேலத்துல இருக்கிற விநாயகா மிஷன்லயுமே கொஞ்சம் வந்து ஃபீஸ் குறைவு. ரூ. 19,00,000 அந்த ரேஞ்சுக்கு வரும். சரிங்களா? மீதி எல்லாமே வந்து ரூ. 25,00,000, ரூ. 24,00,000, ரூ. 26,00,000 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கு. சரி, மதிப்பெண் இப்ப பார்க்கலாம். கட் ஆஃப். நான் புதுச்சேரியும் சொல்றேன் உங்களுக்கு கடைசியா. அடுத்தது வந்து ராமச்சந்திரா இப்ப 3 ரவுண்ட்லயே பார்த்தீங்கன்னா, 1 ரவுண்ட், 2 ரவுண்ட், 3 ரவுண்ட் கவுன்சிலிங்லயே கூட 3 ரவுண்ட்லயே வந்து 300க்கு மேல தான் அந்த ராமச்சந்திரால குளோஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து பாருங்க, டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலுமே மதிப்பெண் குறைவா இருந்தா நீங்க சீட்டு கிடைக்கும்னு சொல்றீங்க. இங்கவே 360, 370 கிட்ட போகுது அப்படின்னா, பொதுவா வந்து டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்தவரைக்கும் 1 ரவுண்ட்ல உங்களுக்கு கட் ஆஃப் குறையும். 2ண்ட் ரவுண்ட்ல, 3 ரவுண்ட்ல சில காலேஜஸ்ல வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாகும். ஸோ என்ன காரணம்னா, யாருமே ஃபர்ஸ்ட் எடுத்தோனே டீம்டு யூனிவர்சிட்டிக்கு கிட்ட வரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிட்ட வரமாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்ன்மென்ட் காலேஜ் கிடைக்குமா? பிரைவேட் காலேஜ் கிடைக்குமா? அப்படின்னு பார்ப்பாங்க. ரைட்டுங்களா? அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி வரமாட்டாங்க. வேற எங்கேயுமே அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற சூழ்நிலை வரும்போது தான் என்ன பண்றாங்கன்னா, அவங்க உள்ள வருவாங்க. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இங்க முடிஞ்சிரும். 2ண்ட் ரவுண்டுக்கு வரும்போது இங்க நெறைய மாணவர்கள் 2ண்ட் ரவுண்டுக்குள்ள ஒரே டைம்ல வருவாங்க. 3ர்ட் ரவுண்ட்ல நெறைய மாணவர்கள் உள்ள வருவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, கட் ஆஃப் வந்து கொஞ்சம் வந்து உயர்ந்துரும். ஸோ அதனால என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, டீம்டு யூனிவர்சிட்டின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி எடுக்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கோங்க. ராமச்சந்திரால 373 அளவுக்குமே முடிஞ்சு 3ர்ட் ரவுண்ட்லயே கூட சரி. சவிதால 257ல க்ளோஸ் ஆயிருந்தது. எஸ்ஆர்எம்லயும் 201, செட்டிநாடுல 149ல க்ளோஸ் ஆயிருக்கு. லலிதாம்பிகால 121ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் மதிப்பெண் வந்து குறைவு தான் வந்திருக்கு. சரிங்களா? பாலாஜில வந்து பார்த்தீங்கன்னா, இது மீனாட்சியில வந்து 229, சத்யசாய் காஞ்சிபுரத்தில 114, பாரத்ல 127, வேல்ஸ்ல 271, ஏசிஎஸ்ல 107. இந்த பாரத்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 107. ஆனா, 3ர்ட் ரவுண்ட்ல 127. ஸோ அப்ப எங்க அதிகமா இருக்கு பாருங்க. நான் அதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கம்மியா இருந்து, 2ண்ட் ரவுண்ட்ல எல்லா காலேஜ்லயுமே ஏறாது. ஒரு சில காலேஜ்ல ஏறி வரும். ரைட்டுங்களா? அது ஒண்ணு. சரி, புதுச்சேரி. புதுச்சேரியில இருக்கிற 4 டீம்டு யூனிவர்சிட்டீஸ் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ், அது இல்லாம ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், ச ச ராமச்சந்திரா இல்ல, சாரி, விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜ், அதேபோல லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ் அண்ட் அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ். இது எல்லாமே வந்து புதுச்சேரியில இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டீஸ். இந்த டீம்டு யூனிவர்சிட்டில மகாத்மா காந்தியில வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 22,00,000 கிட்ட வாங்குனாங்க. அதேபோல விநாயகா மிஷன் காரைக்கால்ல இருக்கிறது. இது வந்து ரூ. 18,00,000 கிட்ட. இது வந்து குறைவு. விநாயகா மிஷன் பொதுவா அங்க சேலத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரூ. 19,00,000 சொன்னோம். இங்க வந்து ரூ. 18,50,000 கிட்ட வருது புதுச்சேரியில, காரைக்கால்ல இருக்கிறது. ஸ்ரீ லட்சுமி நாராயணன்ல ரூ. 23,00,000 கிட்ட வருது. அறுபடை வீடுல ஒரு ரூ. 19,00,000 கிட்ட வருது. ரைட்டுங்களா? ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது டியூஷன் ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் சேர்ந்து வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி. கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கிட்டத்தட்ட மகாத்மா காந்தில 126லயுமே, விநாயகா மிஷன்ல வந்து 113, அதேபோல ஸ்ரீ லட்சுமி நாராயணன்ல 110, அறுபடை வீடுல 109, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே. 3ர்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 178 ஆயிருக்கு. அதிகமாயிருக்கு. 126ல இருந்து 178 ஆயிடுச்சு. அதேபோல 113 வந்து 257 மாறிடுச்சு. செகண்ட் அடுத்தடுத்த ரவுண்ட்ல. 110ல இருந்து 124 மாறிடுச்சு. 109ல இருந்து 147 மாறியிருக்கு. அடுத்த ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட விட 2ண்ட் ரவுண்ட், 3ர்ட் ரவுண்ட்ல கட் ஆஃப் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க டீம்டு யூனிவர்சிட்டீஸ்ல இந்த அளவுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு தயாரா இருக்கிறீங்க அப்டின்னா, இந்த இந்த முடிவ நீங்க எடுக்கலாம். ஃபீஸும் அதிகமா வரும். பரவால்ல, நான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா தாராளமா எடுங்க. மதிப்பெண் குறைவா இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த சாய்ஸ் எடுக்க முடியும். இல்ல மதிப்பெண் குறைவா இருக்கு, நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி விரும்பலன்னா, நீங்க ரிப்பீட் பண்ணலாம். இல்ல நீங்க ஃபாரின்ல போய் படிக்கிறீங்க. ஃபாரின்ல ஒரு பேக்கேஜா குடுத்துடுறாங்க. வருஷத்துக்கு 5,00,000 தான் குடுக்குறாங்க. அப்டின்னா ஒரு ரூ. 19,00,000, ரூ. 18,00,000 டோட்டலா முடியுதுன்னா, நல்ல கண்ட்ரி, அங்க இருக்கிற நல்ல மெடிக்கல் காலேஜா பார்த்து சூஸ் பண்ணி எடுக்கணும். நீங்க இந்தியாவுக்கு வரும்போது எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். அல்லது வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட்ன்னு ஒரு எக்ஸாம் வரும். ஸோ அது எஃப்எம்ஜியோ அல்லது நெக்ஸ்ட் ஏதாவது ஒண்ணு எழுதுற மாரி இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த காலேஜ்ல நமக்கு நடக்குதா? அங்கருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? எவ்வளோ பேரு எஃப்எம்ஜில வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க? இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நீங்க உள்ள வர்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கு மேலும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது இந்த டீம்டு யூனிவர்சிட்டி தொடர்பா அப்படின்னு சொன்னா,
இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுக்குறேன். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா டீம்லேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணலான்றதை சொல்லுவாங்க. டீம்டு யூனிவர்சிட்டி தான் வேணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் கொடுங்க. எங்கள் டீம்லேருந்து கால் பண்ணி டீட்டெயிலாக பேசிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தேங்க்யூ ஆல்.